போஸ்ட்ஃபிக்ஸ் ஃபார்ம்லேருந்து எப்படி இன்ஃபிக்ஸை மாற்றுறது ஒரு எக்ஸ்பிரஷனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டேட்டா ஸ்ட்ரக்சரில். வாங்க இது எப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஒவ்வொரு லெட்டராக ஸ்கேன் பண்ணணும். அதை வந்து இன்புட்டில் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வாங்கணும். ஸ்டாக்கில் வந்து ஒவ்வொரு ஆப்பரண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். எங்கே ஆப்பரேட்டர் வருதோ அங்கே வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ண 2 ஆப்பரண்ட்டையும் எடுத்து பாப் அவுட் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஓகே, இப்போ ஒவ்வொரு லெட்டரை நம்ம வந்து இப்போ ஸ்கேன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ ஸ்டாக்கில் என்ன வரும்? என்ன ஆப்பரண்ட் இருக்கீங்க? ஏன்ற ஆப்பரண்ட்டு வரும். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆப்பரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ளஸ்ஸு ஸ்டார் மைனஸ் இது எல்லாமே என்னது? ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸ்பிரஷன் என்ன கிடச்சிருக்கு? ஸ்டாக்காக நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நமக்கு ஏன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் என்னது? பி. அப்போ ஸ்டாக்கில் என்ன உட்காரும்? என்ன ஆப்பரண்ட்? பின்ற ஆப்பரண்ட் உட்காரும். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு எப்படி இந்த ஸ்டாக்கில் ஆட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ, செகண்ட் வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். ஓகே, தேர்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி. அப்போ ஆப்பரண்ட் என்னது? சி. அப்போ எக்ஸ்பிரஷன் நம்ம அதாவது இந்த ஸ்டாக்கில் எப்படி நமக்கு வந்து உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி இந்த மாதிரி வந்து உட்காரும். சரி, அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்குது. ப்ளஸ்ன்ற சிம்பிள் வரும்போது இங்கே நமக்கு எப்படி வந்து மாறும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்டாக்கில் நம்ம வந்து என்ன ஆப்பரண்ட் யூஸ் பண்ணுமோ அந்த 2 ஆப்பரண்ட்டும் நமக்கு பாப் அவுட் ஆகும். எதுக்கு 2 ஆப்பரண்ட்டை நமக்கு பாப் அவுட் ஆகுது? அப்போ ஒரு இன்ஃபிக்ஸ் ஃபார்மாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா மினிமம் நமக்கு 2 ஆப்பரண்ட்டு தேவை. அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியும் சியும் தான் ஆட் பண்ணோம். அப்போ இந்த பியும் சியும் தான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆப்பரண்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை விட்டு பாப் அவுட் ஆகும். பாப் அவுட் ஆகி நமக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா பி, இந்த ப்ளஸ் இங்கே வந்து இந்த சி வந்து இங்கே ஆட் ஆயிரும். பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அப்போ நமக்கு ஸ்டாக்கில் எப்படி உட்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏ அஸ்யூஷுவல் இருந்த இடத்துல இருக்கும். இந்த சியும் பியும் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷனில் மாறி இருக்கும். பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே நம்ம லோயர் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணும்போது பேராந்தசிஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். அப்போ கம்பல்சரி இங்கே என்ன பேராந்தசிஸ் கொடுத்துருங்க. அப்போ இங்கேயும் ஸ்டாக்கில் இருக்கும். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெட்டர் என்னது? டியை வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு இது எல்லாமே எரேஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ நமக்கு டி மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்கும். அப்போ இங்கே நமக்கு வந்து ஸ்டாக்கில் எப்படி ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி ப்ளஸ் சி. ஓகே, இப்போ டி இருக்கு இல்லையா? இப்போ டியை வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்டாக்கில் டாப்பில் ஆட் பண்ணிவிடுறோம். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? இ இருக்குது. இ வரும்போது இ வந்து ஸ்டாக்கில் ஆப்பரண்டாக ஸ்டாக்கில் போடணும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டி வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் ஆட் பண்ணணும். டி, அடுத்து என்ன இருக்குது? இயை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து எப்போ வந்து நமக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா எங்கே ஸ்டாக்கில் ஆப்ரேட்டர் கால் ஆகுதோ அந்த டைமில் தான் என்ன பண்ணணும்? லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஆப்பரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஸ்லாஷ் இருக்குது. ஸ்லாஷ் வரும்போது இங்கே என்ன ஆகும்? லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டாக்கில் என்ன ஆப்பரண்ட்டை ஆட் பண்ணோம்? டியும் இயும் ஆட் பண்ணோம். இந்த 2 ஆப்பரண்ட்டுக்கு இடையில் இந்த ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டி பை இ அப்படின்னு சொல்லிட்டு மாறும். டி பை இ அந்த ஸ்லாஷ் சிம்பிளை வந்து இங்கே யூஸ் பண்ணியாச்சு. அப்போ இங்கே ஸ்டாக்கில் எப்படி நமக்கு ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி ப்ளஸ் சி. இந்த இயும் டியும் தானே நம்ம இப்படி மாற்றிருக்கோம். ஸோ டி பை இ இந்த மாதிரி மாறியிருக்கும். ஓகே, அடுத்து என்ன? ஆர் இருக்குது. இந்த ஆப்பரண்ட்டும் இந்த ஆப்பரண்ட்டும் இது 2 தான் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ இது 2க்கு இடையில் நம்ம வந்து அந்த ஸ்டாரை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் சி இந்த ஸ்டாரை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. டி பை இந்த மாதிரி மாறிடும். சரியா? அப்போ வந்து ஸ்டாக்கில் நமக்கு எப்படி உட்காரும்? ஏ, பி ப்ளஸ் சி ஸ்டார் டி பை இந்த மாதிரி வந்து உட்காந்துரும். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? லாஸ்ட்டாக மைனஸ் இருக்குது. மைனஸ் வரும்போது இங்கே நமக்கு எப்படி வந்து ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பரண்ட்டு தான் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அப்போ இது 2க்கு இடையில் நமக்கு மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்போ ஏ மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பி ப்ளஸ் சி ஸ்டார் டி பை இ
இந்த மாதிரி நமக்கு மாறிடும். இப்போ இங்கே வந்து நமக்கு லோயர் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ப்ராக்கெட் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 எக்ஸ்பிரஷனுக்கு இடையில ஹையர் ப்ரையாரிட்டி வந்துச்சு அப்படின்னா இங்கேயே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பராந்தசிஸ் யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இங்கே நம்ம பராந்தசிஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நமக்கு வந்து ஆட் ஆகும். a மைனஸ் பி ப்ளஸ் சி ஸ்டார் டி பை இ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆன்சர் வந்து நமக்கு இன்ஃபிக்ஸ் ஃபார்மில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதே நீங்கள் வந்து போஸ்ட் ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேஷனில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ஃபார்மேஷனில் தான் ஆன்சர் வரணும், வந்தால் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபிக்ஸ் ஃபார்மேட்டே கரெக்டுன்னு அர்த்தம்.